அன்புமணி ராமதாஸ், டிடிவி தினகரன் ரெண்டு பேரையும் வந்து அமித்ஷாவை பார்க்க வராங்க சார். அவரும் கலந்து பேசுறதுதான். எப்படி இருக்குது தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னு கலந்து பேசுறது. இப்போ விஜயகாந்த் கட்சி வந்து கூட்டணியில வராதனால அவங்களுக்கு கொடுக்கப்படுற அந்த சீட்டை வந்து டிடிவி தினகரன், பாமக போன்ற கட்சிகள் சார் அதாவது அதெல்லாம் எதுவுமே இல்லை சார். உங்களுடைய கற்பனையான கேள்விகளை நாங்கள் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு 4 நாட்கள் நீங்க எல்லாம் தெரிஞ்சுங்க. 4 நாட்கள் எல்லாமே முடிஞ்சிடும், கவலைப்படாதீங்க. அந்த கூட்டணி திமுக தலைமையில் அமைக்கிற கூட்டம் மாதிரி கூட்டணியில எங்க கூட்டணி கிடையாது. சைலண்டா அழகா அற்புதமா நாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை முடிவு பெற்று தொகுதி வெளியிடப்படும். எந்த சிக்கலும் கிடையாது சார். அப்படியெல்லாம் கிடையாது. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து யாராருக்கு எந்தெந்த இடத்துல வெற்றி வாய்ப்பு இருக்குதோ அந்தந்த தொகுதியை அவர்கள் பெறுவதுதான் எங்களுடைய நோக்கம். சார் நீங்க தான் சொல்லணும், நீங்க தாங்க சொல்லணும். நாங்க தான் 234 தொகுதியில் போட்டியிடுறோம். அதிமுக தலைமையில் 234 தொகுதியில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நாங்க தேர்தலை சந்திக்கிறோம். நீங்க தான் சொல்லணும் தேர்தல் காலம் எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லணும். டெல்லியிலிருந்து அங்குடைய கேட்டு எங்களுக்கு தகவல் கொடுக்க எப்படி இருக்குது. ஏறத்தாழ வந்து தேர்தல் வந்து நெருங்கி கொண்டிருக்கிறது. இப்ப 4 முனை போட்டி அப்படின்றது ஓரளவு உறுதியாயிடுச்சு. அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி, விஜய் கட்சி ஒண்ணு, இந்த பக்கம் வந்து சீமான் கட்சி, 4 விதமான அணிகள் வந்து போட்டியிட்டு களத்தை பொறுத்தவரை எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க தாங்க கணிக்கணும். எப்படி இருக்குன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே 31 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த கட்சி, பல தேர்தலை சந்தித்த கட்சி, பல ஆண்டுகள் ஆட்சி புரிந்தது. ஆகவே எங்களுக்கு வெற்றி பிரகாசமா இருக்குது. ஏன்னா அண்ணா 10 ஆண்டு 2019 2021 வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எண்ணற்ற திட்டங்களை கொடுத்துருக்கிறோம். மத்திய அரசு பல திட்டங்களை பெற்று அங்க நிறைவேற்றிக்கிறோம். அதே மாநில அரசு நிறைய திட்டங்களை கொடுத்திருக்கிறோம். ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 5 ஆண்டு காலத்துல எந்த ஒரு புதிய பெரிய திட்டமும் அல்ல. சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்குலைஞ்சிருக்கு. தினந்தோறும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிப்பு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. தினந்தோறும் தொலைக்காட்சியும் பத்திரிகையும் பார்த்தா இந்த செய்தி தான் வந்துகிட்டு இருக்குது. வேற எந்த செய்தியும் வரல. இவருடைய ஒரே சாதனை ஊழல் செய்துதான் சாதனை. இந்த ஆட்சி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கும் போது ஏதாவது அறிவுரை இந்த மாதிரி செயல்பட வேண்டும் வெற்றிக்காக அதெல்லாம் கிடையாது. ஒரு ஜென்ரலா ஆலோசனை பண்ணுவாங்க. 2-3 நாட்களா மூத்த நிர்வாகிகள் மகளிர் பத்தி சில கருத்துக்களை தெரிவித்தது ஒரு சார். அதாவது கூட்டத்தில் இருக்கும்போது ஒரு தவறான வார்த்தை வரும்போது அந்த தவறை உணர்ந்து அதற்கு மன்னிப்பு கோரிவிட்டார். ஒருத்தர் தவறை உணர்ந்து தான் சொன்ன கருத்து தவறு என்று உணர்ந்த பிறகு அதற்கு மன்னிப்பு கோரிய பிறகு அதை பற்றி விவாதம் செய்து பொருத்தமா இருக்கு. வாக்குறுதிகள் இறுதி செய்யக்கூடிய பணிகள் வந்துச்சு. இன்னும் 2-3 நாட்கள் அவங்க ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நீங்க எப்போ முழுமையா தயார் பண்ணிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட நாங்க ஒரு வாரத்துல எங்களுடைய தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும். அன்னியூர் சிவா அவர்கள் வந்து ஒரு 34 கோடி ரூபாய், அன்னியூர் சிவா திமுக எம்எல்ஏ அன்னியூர் சிவா 34 கோடி அன்னியூர் சிவா அந்த 34 கோடி ரூபாய் ஒரு முதல்வர் நிதி மேம்பாட்டு நிதியில வந்து முறைகேடு செஞ்சிருக்காரு ஒரு குற்றச்சாட்டு இருந்திருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு தெரியல. பிரதமர், உள்துறை அமைச்சர் எல்லாரும் எப்போ வந்து பிரச்சாரத்துக்காக வருவாங்க? சார் ஏற்கனவே பிரச்சாரத்தை தொடங்கப்பட்டு விட்டது. அண்ணா திமுக ஸ்பீடா போயிட்டு இருக்குது, எக்ஸ்பிரஸ் வேகத்துல போயிட்டு இருக்குது. தேர்தல் வந்து பிரச்சாரம் ஏற்கனவே பாரத பிரதமர் 3 முறை தமிழ்நாட்டுக்கு வந்து மதுராந்தகம் 1, மதுரை 1, திருச்சி 1 ஆக 3 இடங்களில பிரம்மாண்டமான தேர்தல் பிரச்சார கூட்டம் நடைபெற்று மேலும் தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்குது. பல மாநிலத்தில் தேர்தல் அறிவிச்சிருக்கிறாங்க. அதற்கு ஏற்றவாறு தமிழ்நாட்டுக்கு நிச்சயமாக வருவார். வருகின்ற பொழுது பத்திரிகையாளர் ஊடகங்களுக்கு தெரிவிக்கப்படும். நன்றி, வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.